கவின் ரியல் எஸ்டேட் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி ஆரோவில்ல நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். ப்ராப்பர்ட்டி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு நல்ல ஒரு லக்ஸரி ரெசார்ட்டு. நீங்கள் ரெசார்ட்டாகவும் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபார்ம் ஹவுஸாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓன் யூஸ்க்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஆரோவில்னாலே தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாக வந்து ரெட் சாயில் தான் இருக்கும். பியூர் ரெட் சாயிலில் ஆரோவில்ல இந்த ஜோன்லாம் சொல்லுவாங்க, க்ரீன் ஜோன் தாண்டி தான் இருக்குது உங்களுக்கு. இது நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, நியூ கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு லக்ஸரி ரெசார்ட்னே சொல்லலாம். அன்யூஸ்டு கண்டிஷனில் இருக்குது. உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு, சவுத் ஃபேஸிங்கில் பில்டிங் கட்டியிருக்காங்க. இந்த சைடு ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 140 அடி ஃப்ரண்டேஜ். நம்ம உள்ளே வரலாம். எல்லாமே வந்து ஆரோவில் ஸ்டைலில் தான் கட்டியிருக்காங்க. ஆரோவில் ஸ்டைல்னாலே இந்த ரெட் பிரிக்ஸ் வச்சு தான் கட்டுவாங்க, அந்த ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா நிறைய கார்டனுக்கு இடம் விட்டுருக்காங்க. கார்டன் மரங்கள்லாம் இருக்குது. ஆல்ரெடி முந்திரி தோப்பாக இருக்கிற இடம், அதனால் அதில் இருந்து ரெசார்ட் கட்டியிருக்கிறது. சில முந்திரி மரங்கள்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்று இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பலாமரம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பலாக்கன்று வச்சுருக்காங்க, பலா மரங்கள் வச்சுருக்காங்க. இங்கே முந்திரி மரங்கள்லாம் வந்து இப்போ தான் லைட்டாக வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சைடு லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 110 அடி, 110க்கு 140 இருக்குது. இங்கே மரத்துக்கு அடியில் சிட் அவுட் மாதிரி டேபிள் போட்டிருக்காங்க. இன்னும் நீங்கள் லக்ஸரியாக பண்ணணும் அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் நீங்கள் வந்து பண்ணலாம். இந்த ரெசார்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்விம்மிங் பூல்லேருந்து குளிச்சுட்டு வெளியே வரவங்களுக்கு அங்கே பாத்ரூம் டாய்லெட் இருக்குது. இந்த சைடு வந்து செக்யூரிட்டியோட ரூம் இருக்குது. நிறைய கார் பார்க் வந்து ஃப்ரீயாக கார் பார்க் பண்ணுறதுக்கு நல்ல இடங்கள் இருக்குது. இதுதான் ஃப்ரண்ட் வியூ. நான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் வியூ கிளியராக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பியூர் ரெட் சாயில், எல்லா விதமான செடிகளும் வளரக்கூடிய ஒரு ஏரியா. இப்போ பிஸ்னஸே வந்து ரெசார்ட் பிஸ்னஸ் தான். பாண்டிச்சேரி அப்படின்னாலே போதும், பெங்களூர்லேருந்து வீக்லி சாட்டர்டே சண்டே கிளம்பி வந்துடுவாங்க. அப்புறம் ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்க அதிகமாக வரக்கூடிய ஏரியா. சீசனுக்கு நல்லாவே போகும். இந்த பில்டிங் தான் பில்டிங்கோட ஃப்ரண்ட் வியூ. இது மொத்தம் 15,260 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு. அதில் பில்டிங் பார்த்தீங்கன்னா 4,400க்கு மேலே கட்டியிருக்காங்க. 4,400க்கு மேலே கட்டியிருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் இருக்குது. எல்லாத்துக்குமே அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஸ்விம்மிங் பூல்லேருந்து பில்டிங் வந்து பஞ்சாயத்து அப்ரூவல், 3 ஃப்ளோர் கட்டுறதுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ப்ளஸ் ஃபுட் லைசன்ஸ் வாங்கிட்டாங்க, ஹோட்டல் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. எல்லாமே ப்ராப்பராக வந்து இருக்குது. எந்த ஒரு செலவும் நீங்கள் வந்து பண்ண தேவையில்ல. ப்ளக் அண்ட் ப்ளே தான். நீங்கள் ப்ளக் அண்ட் ப்ளே ப்ளஸ் இன்கம் வரப்போகுது. இதுதான் ஸ்விம்மிங் பூல். ஸ்விம்மிங் பூல் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். ஒரு புத்தர் செலவு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் இன்னும் நீங்கள் சேஞ்சஸ் எதாவது பண்ணோன்னா ஒரு ஃபால்ஸ் ஒன்று வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த சேஞ்சஸ் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இங்கே சின்ன கார்டனிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. லேண்ட்ஸ்கேப்பிங் கம்மியான இடத்துல லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்னும் வாங்கிட்டு ஃபுல்லாகவே லேண்ட்ஸ்கேப் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இது அன்யூஸ்டு ப்ராப்பர்ட்டின்றதால நீங்கள் வாங்கிட்டு உங்கள் செயலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ப்ளஸ் இன்வெஸ்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 3 to 4 இயர்ஸ் கழிச்சு வந்து நீங்கள் சேல் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரேட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா ரெண்டல் இன்கம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. மாதம் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வருதுன்னு அதோட ரேட் வந்து கமர்ஷியலாக மாறிடும். அப்போ ரேட் மாறி வரும். ரேட் வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் ப்ரைஸ் வரும். ஃபுல்லாக இப்போ என்ட்ரன்ஸில் மாமரம் வச்சுருக்காங்க. இது எல்லாமே வளர்ந்ததுன்னா ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள், ஏரியா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மரங்கள்லாம் கூட பெருசாகிடுச்சுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சைடில் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்க வீடு. இங்கே இந்த ஈச்ச மரம்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. பெரிய புளியா மரம் பவுண்டரியில் இருக்குது. இங்கே வந்து ஜல்லி போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லாவே டெக்கரேஷன்ஸ் வந்து பண்ணலாம். நல்ல ஆர்கிடெக்ட் டிசைனில் தான் பில்டிங் வந்து கட்டியிருக்காங்க. சுற்றி நம்ம பார்த்துட்டு அப்புறம் உள்ளே போகலாம். மொத்தம் 4 ரூம்ஸோடு இருக்குது. ஸ்விம்மிங் பூல் போதுமான அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்க. ரெசார்ட்டுக்கு என்ன தேவையோ அதை ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இந்த நடந்து வர்றதுக்கெலாம் டைல்ஸ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. இதோட ட்ரோன் வியூ நம்ம பார்த்துட்டு வரலாம். எப்படி இருக்குன்ட்டு ட்ரோன் வியூ பார்க்கலாம்.
ட்ரோன் வியூ பார்த்துருப்போம், எப்படி இருக்குன்றது ட்ரோன் வியூ பார்த்துருப்போம். ஸோ புத்தல் சிலை சொன்னேன் இல்லைங்களா, இதுதான். இதில் வந்து ஃபால்ஸ் சீலிங், அதாவது வந்து ஃபுல்லாக வந்து இன்னும் லைட்டிங் கொடுத்துட்டு வாட்டர் ஃபால்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஃப்ரண்ட் வியூ சுற்றி கிளாஸ் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த பக்கம் தான் ரூம் வந்து வெளியே வரலாம். நம்ம உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். உள்ளே போய் கிளியராக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி இருக்குன்ட்டு. கீழே குழாங்கள்லாம் போட்டு ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லா இடமே இன்னும் நிறையா பில்லர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பில்லர்ஸு இன்னும் லைட்டிங்லாம் பண்ணியிருப்பாங்க. இன்னும் நிறைய லைட்டிங்ஸ் வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் நைட் வியூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த லேண்ட்ஸ்கேப்பிங் செடியிலேருந்து மரங்கள் வரைக்கும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. சுற்றி லேண்ட்ஸ்கேப்பிங் நல்லா வந்துட்டு ஒரு சில பேர்லாம் அந்த யூஎஸ் இதெல்லாம் வந்து இது மாதிரி யூரோப்பியன் யூஎஸ் இங்கெல்லாம் வந்து ஃப்ரான்ஸ்லாம் ஒரு பில்டிங் கட்டுவாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து இந்த பில்டிங் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி ரெட் பிரிக்ஸ் தான். இதில் பாருங்கள், உடச்சிருக்கிற இடத்த பார்த்தாலே தெரியும். ஃபுல் ரெட் பிரிக்ஸில் கட்டியிருக்காங்க. சுற்றி வந்து நீங்கள் நடந்து வரலாம். செப்டிக் டேங்கு, பாத்ரூம் வாட்டர் போடுறதுக்கு எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் ரூம்லேருந்தும் வெளில வரலாம். ஒரு ரூம்லேருந்து வெளியே வர்றதுக்கு வழிகள் இருக்குது. நம்ம அவுட் சைட் பார்த்துட்டு நம்ம உள்ளே பார்க்கலாம். மேலே வந்து இன்னொரு ஃப்ளோர் 2 ஃப்ளோர் கட்டலாம். இன்னும் பக்கத்தில் ஒரு காலி இடம் இருக்குது வேறு ஒருத்தருது. அது வேணும்னா ஃபியூச்சரில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அதை கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் கூட நீங்கள் நிறுத்திக்கலாம். என்ட்ரன்ஸில் நல்லா லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கிறத பைக் பார்க்கிங்காக மாற்றலாம். இல்லை சின்ன ஹோட்டல் மாதிரி உள்ளே போகணுன்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் வந்து இருக்குது அதில். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பில்லர்ஸ் பாருங்கள். 1 2 3 4 5 பில்லர்ஸ் பண்ணியிருக்காங்க. பில்லர் நிறைய போட் பண்ணியிருக்காங்க. இப்போ சுற்றி நம்ம எந்த பக்கம் வந்துவிட்டோம். இங்கே போர் போட்டிருக்காங்க. 160 அடி போரு. தண்ணி கூட பைப் லைன் எல்லா இடத்தும் பண்ணியிருக்காங்க ப்ராப்பராக. இது எல்லாமே இந்த மரங்கள் எல்லாமே வளர்ந்துருச்சு, ரொம்ப நல்லாயிருக்கும். சுற்றி மாமரம் தான் நிறைய வச்சுருக்காங்க. மாந்தோப்பு மாதிரியே மாறிடும். ஸ்பேஸ் வந்து பாருங்கள். நம்ம இப்போ வீடு வந்து சுற்றி வந்துவிட்டோம், ஒரு ரவுண்ட் சுற்றி வந்துவிட்டோம். இப்போ உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். என்ட்ரன்ஸில் நல்ல ஒரு பெரிய போத்திக்கா மாதிரி பண்ணியிருக்காங்க. பெரிய இடம். அழகாக நீங்கள் இன்னும் ஊஞ்சல் கூட போட்டு விடலாம். இங்கே ஒரு ஊஞ்சல், இங்கே ஒரு ஊஞ்சல் போட்டிங்கன்னா அழகாக வந்து வரவங்க நல்லா வந்து டைம் பாஸ் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். எல்லாமே பில்லர்ஸ் தான். நிறைய பில்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இது என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங் வரும் உங்களுக்கு. நல்லா டீ குட்டில் தான் எல்லாமே மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹை கிளாஸ் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டீ குட்டு டோரு உள்ளே வந்து அந்த கிளாஸ் டோர்ஸ்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. எல்லாமே டீ குட்டு தான். ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது. அதை நான் சொன்ன மாதிரி ப்ளக் அண்ட் ப்ளே தான். மேலே பாருங்கள், அந்த ஓவல் ஷேப்பில் பண்ணியிருப்பாங்க ஃப்ளோர். டாப் ரூஃப் வந்துட்டு அதுலேயும் அந்த செங்கல் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஃபுல் ரெட் பிரிக்ஸ் தான். உள்ளே வந்து இங்கே சிட் அவுட்டுக்கு இடம் கொடுத்துருக்காங்க வித் டைனிங். இது ஃபுல்லாகவே நீங்கள் ஃபியூச்சரில் டைனிங்காக மாற்றணுனாலும் மாற்றிக்கலாம். நான் பிஸ்னஸ் மோடில் இல்லை, நான் என்னோடய ஓன் யூஸ்க்கு நான் எடுத்துக்க போகிறேன்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ராப்பர்ட்டி. டைனிங் ஒரு 6 பேர் சாப்பிட்லாம். மேலே லைட்டிங் பாருங்கள், ஃபுல் லைட்டிங். இன்னும் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா. ஏன்னா இந்த லைட் எல்லாமே மேலே அப்பர் சைடில் தான் வச்சுருக்காங்க. மேலே டாப் ரூஃப் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் நைட்டில் வந்து இந்த லைட்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளே வரலாம். உள்ளே வந்து நீங்கள் வந்து கிச்சன், ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கேருந்து சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு டிசைன் பண்ணி ஒரு ஓப்பன் வச்சுருக்காங்க. கீழே ஃப்ளோர் எல்லாமே இந்த பிளாக்ல தான் வச்சுருக்காங்க உங்களுக்கு. ஃபுல்லாகவே ஸ்டோனில் பண்ணியிருக்காங்க. இதுவும் பாருங்கள், இதுவும் ஸ்டோனில் வந்து டைல்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இருக்குது. இங்கேயே டைனிங்காக வந்து கன்வெர்ட் பண்ணலாம். இங்கேயும் வந்து டைனிங்கு கொஞ்சம் இருக்குது. ஃபுல்லாக சிசிடிவி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. இந்த சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்விம்மிங் பூலுக்கு போகலாம். இந்த சைடு ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு போகலாம். இந்த அப்படியே உள்ள ரூம் இருக்குது. இந்த சைட் டோர் பாருங்கள். இந்த டோரை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நேராக அப்படியே வந்து
ஸ்விம்மிங் பூல் வியூக்கு போயிடலாம். பின்னாடி மேலே படிக்கட்டு போட்டிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு, இன்னும் பில் பண்ணல. மேலே லைட்டிங் பாருங்கள், அதுவும் நம்ம பார்த்துடலாம் மேலேருந்து. இப்போ ஒரு ரூமாக பார்க்கலாம். இங்கே வந்து சிசிடிவி கேமரா வித் ஒய்ஃபை இருக்குது, உங்களுக்கு ஃப்ரீ ஒய்ஃபை கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரூம் ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரியே தான். எல்லா ரூமுமே உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் டீ கோட்டு தான். இந்த டோர்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பின்னாடி போத்திக்க போகலாம், வராண்டா இருக்குது, பின்னாடி போகலாம். கட்டில் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 ஷோபா கொடுத்துருக்காங்க. ஒரு ஷோபா, ஒரு டேபிள், ஒரு மேக்கப் ட்ரெஸ்ஸிங் டேபிள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு பெட்டு போட்டு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். உள்ளவே அட்டாச்சு பாத்து, வெஸ்டர்ன் டைப் பாத்து. இங்கே டாய்லெட்டுக்கு ஸ்பேஸ் தனியாகவும், உள்ளே வந்தீங்கன்னா ஷவருக்கு இங்கே ஒரு ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. நல்லா ரூஃப் வந்து நல்லா ஹைட்டு, நல்லா ஹைட்டில் தான் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஏர் கண்டிஷனர் ரூம், எல்லாமே ஏசி ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க ரூம். இப்போ இவங்க வந்து ஒரு ரூம் வாடகைக்கு எவ்வளோ விட்டுறாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 7500 ருபீஸ்க்கு விட்டுறாங்க ஒரு ரூம். மொத்தமாக விட்டால் 20,800 ருபீஸ், 28,000 ருபீஸ் கொடுக்குறாங்க. டோட்டலாக 4 ரூமுமே ஒரே நாள் யாரும் புக் பண்ணாங்கன்னா 28,000 ரூபா, 28,000 ருபீஸ் கொடுக்குறாங்க. இந்த ரூமை பண்ணி எல்லா ரூமும் ஒரே மாதிரி தான் அந்த டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. கட்டிலேருந்து எல்லாமே வந்து ஒரே மாதிரியே பண்ணியிருக்காங்க. இங்கேயும் அதே ஓப்பன் இருக்குது. ஒரு ரூமை பார்த்தாலே 4 ரூம் வந்து ஒரே மாடலில் தான் இருக்கும். கைசரு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த டிசைன் வந்து ட்ரோன் வியூவில் பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். 2 ரூம் பார்த்துட்டோம். 3வது ரூமுக்கும் 4வது ரூமுக்கும் நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஏதாவது நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம், ரேக் மாதிரி எதாவது யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஃபோட்டோஸு டிசைன்ஸு உள்ள நிறையா பண்ணலாம். ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை புதுசு ரேர்லி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால் இது வந்து இதோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிறதில்ல. நான் நிறைய ரெசார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு சேல் பண்ணுவாங்க, ரீசேலுக்கு வரும். இது வந்து புது கன்ஸ்ட்ரக்ஷனு. அதனால் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணிங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 6 வருஷம் நீங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணிங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு வந்து சேல் பண்ணலாம். ரொம்ப நல்லாவே இருக்கு. 3rd ரூம் பார்த்துட்டோம். 4th ரூம் ஸ்விம்மிங் பூல் வியூவிலே இருக்குது உங்களுக்கு. இதில் என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தோடனே பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே இது ஒரு டைப்பு. எல்லாத்துலேயுமே கெய்சர் இருக்குது. எல்லா ரூம்லையும் ஏசி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி கிளாஸ் டோர் பாருங்கள். அப்படியே ஓப்பன் பண்ணால் ஸ்விம்மிங் பூல் வியூ தெரியும். நல்லா சிம்பிளாக அழகாக பண்ணியிருக்காங்க. நம்ம மேலேயும் ஒரு 2 ஃப்ளோர் கட்டலாம். இன்னும் 2 ஃப்ளோர் கட்டிங்கன்னா 4 ரூம், மேலே 4. அதுக்கு மேலே நீங்கள் வந்து மொட்டை மாடியில் ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் பண்ணிக்கலாம். இண்டோர் ஸ்போர்ட்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மொத்தம் 8 ரூமு, இண்டோர் ஸ்போர்ட்ஸு. பின்னாடி இருக்கிற இடமா வாங்கி ஒரு ஹோட்டல் போட்டிங்கன்னா ரெசார்ட்டோட லெவலே வேறு மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு காஸ்ட் வந்து டபுளாக தான் மாறும். இப்போ நீங்கள் வாங்குகிற காஸ்ட்டோட டபுள் அண்ட் ட்ரிப்பிளாக தான் போகும். மேலேயும் பார்க்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கிறது. நான் மேலே இருந்து காமிக்கிறேன். படிக்கட்டு அன்ஃபினிஷ்டில் இருக்குது கொஞ்சம். ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.85 crore 4.85 crore கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். டைரெக்டாக நீங்கள் வந்து நெகோசியேஷன் செல்லர்கிட்ட பண்ணிக்கலாம். லைட்ஸ் பண்ணியிருக்காங்க மேலே. ரூஃபும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இங்கே வந்து வியூ. இங்கே பில்லர் போட்டிருக்காங்க. இதெல்லாம் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணி அப்படி மேலே 2 ஃப்ளோர் ரைஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்பட வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். தேங்க்யூ.